ஹலோ ஜூனியர்ஸ், நீதிமன்றத்தில் ஒரு அக்யூஸ்ட கன்ஃபெஷனோ அல்லது விக்டிம் ஆர் விட்னஸ்ட ஸ்டேட்மெண்ட்டோ வாங்கும், அதாவது அந்த பதிவு செய்யும் அந்த நடைமுறை பற்றி சொல்வது சிஆர்பிசியில் 164. கரஸ்பாண்டடாக பிஎன்எஸ்எஸை பார்த்தீங்கன்னா 183 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். இதில் மொத்தம் 3 பிரிவுகளாக பார்க்கலாம் நம்ம. அதாவது ஃபஸ்ட்டு ஜென்ரல் பாயிண்ட்ஸ், செகண்ட் ஒன்று கன்ஃபெஷன், தேர்டு ஒன்று விக்டிம்கிட்ட வாங்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட். இப்போ ஜென்ரல் பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு சிஆர்பிசியில் உள்ள சொல்கிறேன். ஒரு மேஜிஸ்ட்ரேட், அதாவது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கலாம் அல்லது மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கலாம் ஒன்று. செகண்ட் அந்த மேஜிஸ்ட்ரேட் ஜூரிஸ்டிக்ஷன் மேஜிஸ்ட்ரேட்டாகவும் இருக்கலாம் அல்லது ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாத மேஜிஸ்ட்ரேட்டாகவும் இருக்கலாம். என்ன பண்ணலான்னா, அந்த விட்னஸ்ட ஸ்டேட்மெண்ட்டோ அல்லது அக்யூஸ்ட கன்ஃபெஷனோ வாங்கலாம், ரெக்கார்டு வாங்கி பதிவு பண்ணலாம். எப்போன்னு கேட்டிங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜில் எப்போ வேணாலும். ஆனால் பிஃபோர் தி இன்கொயரி ஆர் ட்ரையல், சாட்சி விசாரணை இல்லைனா நீதிமன்ற விசாரணைக்கு முன்னாடி எடுத்துடணும். அது எப்படி எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, அந்த சிஆர்பிசி சொல்லப்பட்டவாறு அல்லது வேறு சட்டத்திலும் நடைமுறையில் உள்ள வேறு சட்டத்தினாலும் சொல்லப்பட்டவாறு எடுக்கலாம் என்று ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டாங்க. செகண்டாக பார்க்கும்போது என்ன பண்ணணுன்னா, அவ்வாறு அந்த கன்ஃபெஷனோ ஸ்டேட்மெண்ட்டாக வாங்கும்போது என்ன பண்ணலான்னா, அந்த பண்ணலாம் பை ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ்லையும் பதிவு பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் முக்கியமாக இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் தி அட்வொகேட், அதாவது தான் அட்வொகேட் ப்ரெசன்ஸ்லையும் எடுக்கலாம், ஆடியோவிலையும் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தேர்டு பாயிண்ட்டு, இதெல்லாம் ஜென்ரல் பாயிண்ட்ஸு. தேர்டு பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா, ஒரு மேஜிஸ்ட்ரேட்டால் அதிகாரம் கொடுக்கப்பட்ட எந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் இந்த செக்ஷனில் சொல்லப்பட்டவாறு கன்ஃபெஷன் வாங்குவதற்கோ அல்லது ஸ்டேட்மெண்ட் வாங்குவதற்கோ ரைட்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக ஜென்ரல் பாயிண்ட்ஸில் பார்க்கும்போது, ஒருவேளை ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாத ஒரு மேஜிஸ்ட்ரேட் இவ்வாறு கன்ஃபெஷனையோ அல்லது ஸ்டேட்மெண்ட்டையோ பதிவு பண்ணும்போது அவங்க என்ன பண்ணணுன்னா, அந்த பதிவு செய்யப்பட்ட அந்த ரெக்கார்டை ஜூரிஸ்டிக்ஷன் பாயிண்டில் இருக்க அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணி விடணும், செல்ஃப் ஃபார்வேர்டு. இதுதான் இந்த செக்ஷனில் சொல்லப்பட்ட ஜென்ரல் பாயிண்ட்ஸு. இதில் பிஎன்எஸ்எஸில் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டை மட்டும் எடுத்துட்டாங்க. மற்றபடி ஜென்ரல் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூவில் 2 சட்டத்துலேயுமே சேம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் சொல்லியிருக்காங்க, சேம் கண்டென்ட் தான். அடுத்த பதிவில் கன்ஃபெஷன் சம்மந்தமாக பார்க்கலாம். வெயிட் அண்ட் சி. தேங்க்யூ.